நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து கரூர் மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும், சேரன் செங்குட்டுவனின் தலைநகராக விளங்கிய கருவூர் என்று அழைக்கப்படுகிற 2000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கரூர் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். ஏதோ குற்றவாளி கூண்டுகள் நின்று பேசுற மாதிரி ஒரு போடியத்தை கொடுத்துருக்காங்க. குற்றவாளியை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சதுனால அதை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. உண்மையிலே இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் எதையோ பேசணும்னு வந்தேன். கடைசி ஒரு 15 நிமிஷம் தம்பி கார்த்தி பேசுனதை பார்த்து மொத்தமா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. வேலுச்சாமிபுரத்தில் சரியாக 5 மாதம் கழித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இந்த 5 மாதங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி தராமல் இல்லை. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த இடத்துல கூட்டம் போடுவதற்கான தைரியமும் துணிச்சலும் இல்லை. ஏன்னா 9 மணிக்கு மேல இங்க ஆட்கள் நடமாட்டமே குறைஞ்சிச்சுன்றாங்க. கடைகளே இன்னும் திறக்கப்படலை. நமக்கு அதன் மீது நம்பிக்கையிலும் கூட வெகுசன மக்களுக்கு ஒரு இறுக்கம், ஒரு அச்சம், ஒரு வகையான பதட்டம். தொலைக்காட்சியில், செய்திகளில், வலைதளங்களில் அதை செய்தியாக படித்தவர்களுக்கு அச்சமும் ஒரு தயக்கமும் ஒரு பதட்டமும் இருக்கும் என்றால், துள்ள துடிக்க இதே இடத்துல 41 பேர் சாவதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும். அந்த வேதனையிலிருந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த உறவுகளால் மீள முடியாது. அது சத்தியம். குழந்தைகளை பறிகொடுத்த தாய், கணவனை பறிகொடுத்த மனைவி, மனைவியும் மகளையும் பறிகொடுத்த கணவன் நிம்மதியா 20 லட்சம் 40 லட்சத்தை வச்சு உறங்கிடுவானா? வெளியே சொல்லலாம், ஊடகத்தில் பேசலாம், யாரையும் விட்டு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இது யாரால் நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்ணுக்கு முன்னாடி 21ஆம் நூற்றாண்டுடைய உச்சத்துல தொழில்நுட்பம் வளர்க்கிற இந்த நூற்றாண்டுல கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல கிட்டத்தட்ட 500 ட்ரோன் கேமரா, குறைந்தபட்சம் ஒரு 1000 டிவி சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் கேமரா வச்சு பதிவு செய்கிறது. அப்படி இருந்தா அசால்ட்டா சொல்றான், இது காவல்துறையின் தவறு, இது அரசின் தவறு, இது செந்தில் பாலாஜியின் தவறு, இது அந்த அமைச்சரின் தவறு, இது திமுகவின் தவறு. குண்டர்கள் உள்ளே புந்துட்டாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கத்திய வச்சு குத்துனாங்க, குழி இருந்துச்சு, கான்ஸ்பிரசி தியரி பேசினான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவேக்காங்கிற கட்சியில நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த எவனாவது ஒருத்தன் தான் சொல்லு சொல்லு. சரியாக 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7 மணிக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வராமல் இருந்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமாடா? ஏன்னா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல. எங்க சொல்றான், விஜய கேள்வி கேட்டா சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சம், இடுமானம் கார்த்திக்கு 50 லட்சம், சீமானுக்கு 10 கோடி. சரி, நாங்கள் விஜயை பத்தி கேள்வி கேட்டால் எங்களுக்கு திமுக பணம் தருது. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? வேல்முருகன் பேசாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? எப்படா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற இந்த கூட்டம். உண்மையில தம்பி கார்த்தி சொன்னது போல, நான் இந்த கரூர் மரணம் குறித்து தொடர்ச்சியாக பேசுவதற்கு திமுக ஆதரிக்கணும், செந்தில் பாலாஜி ஆதரிக்கணும், காவல்துறை ஆதரிக்கணும் இல்ல. நான் காவல்துறையை உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேங்க. இந்த கூட்டத்தில்
கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன். 41 பேர் சாவுக்கு காரணமாக இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராமல் கோலை போல பச்சோந்தி போல ஓடுகாலியாக ஓடி போன அந்த பச்சை கோலை விஜயை எஃப்ஐஆர்ல கூட சேர்க்காத கரூர் காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு மீம் போட்டதற்காக பறந்து போய் தர்மபுரியில காளி என்கிற தம்பியை கைது பண்ண காவல்துறை, காவிரி போராட்டத்திலே பங்கேற்றதற்காக எங்கள் தம்பி இடமானம் கார்த்திக் மீது குண்டர் சட்டம் போட்ட காவல்துறை, பாக்ஸ்கான் பெண் ஊழியருக்காக பேசியதற்காக என் மீது குண்டர் சட்டம் போட்ட இந்த காவல்துறை, இதே கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து பேசியதற்காக என் மீது கரூர் சைபர் கிரைம்ல வழக்கு போட்ட இந்த காவல்துறை 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு அதை ஊடகங்களில் அறிவித்துவிட்டு கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானது தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து விட்டு 12 மணிலிருந்து பெண்கள் நிக்கிறாங்க, ஆண்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம 7 மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகும் அதை பத்தி கவலைப்படாது பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி செந்தில் பாலாஜியை விமர்சிக்கணும், திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர எத்தனை பேரும் செத்தாலும் சாகட்டும் என்று 8 மணிக்கு கூட்ட முடியுது. 8:10க்கு விஜய்க்கு தெரியாதா செத்து போயிட்டாங்கன்னு? 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட் வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா 31 பேர் இறந்திருக்காங்க, என்ன சொல்றீங்க? ஓடுறாரு. சென்னை வானொலி நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ஓடுறாரு. 4 நாள் கழிச்சு காணொளி வெளியிட்டு, நான் மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்கேன், சிஎம் சார் என்னைய பழி வாங்கணும், என்னைய பழி வாங்க, எங்க ஆட்களை விட்டுங்க அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன், உன்னால முடிஞ்சதை புடுங்கடா என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். ஏன் வரல? இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், புடுங்குவான். எங்கடா வருவ? நான் ஏன் இல்ல சொல்றேன், எதுக்குங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச? ஆமாடா, இந்த அயோக்கிய பயல ஒளிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தும் சிங்காரவேலரும் தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவரும் அரசியல் செய்த இந்த நாட்டில், சுப்பராயனும் போன்ற கவுண்டர்கள் அரசியல் செய்த இந்த நாட்டில் ஒரு சினிமா கூத்தாடி வந்து அரசியல் செய்வான் என்றால் அந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டியது எங்கள் முதல் வேலை. அப்ப திமுக எங்க எதிரின்னு உலகத்துக்கு தெரியும். நாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக தீய சக்தி, அதை யார் சொல்றா? சார், திமுக தீய சக்தி. ஓகே, அதிமுக அது ஊழல் சக்தி. இவன் நீங்க யாருங்க? நான் ரொம்ப தூய சக்தி. திமுக தீய சக்தி, கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். எம்ஜிஆர் ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல். அதிமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கணும். டேய், யாரா நீ? நீ யாரு முதல்ல? விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியே வந்தா என்ன ஆகுண்டாரு? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கானா? நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் கூட்டிருக்கீங்க கரூர்ல, திங்கக்கிழமை தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊர்ல திங்கக்கிழமை சாயந்தரம் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். ஏன்? அவன் கொள்கையை பேசுவான், உண்மையை பேசுவான், உறக்க பேசுவான், உறுதியா பேசுவான். என்ன நம்பிக்கையோட மக்கள் நிக்கிறான். அந்த கரூர் மக்கள்கிட்ட கேட்கிற, உங்க வீட்டுல விஜய் இருக்காங்களா? உங்க வீட்டுல ஏண்டா, வீட்டுக்கு ஒரு விஜய் இங்க தேவையில்லடா. நாட்டில் இருக்கக்கூடிய அநீதிகளை, அடக்குமுறையை, அக்கிரமங்களை, ஆற்றுவள கொள்ளையை, கனிமவள கொள்ளையை தடுக்க வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைப்படுறான். நீ யாரு? வீட்டுக்கு ஒரு பிணர்காசோ தேவை, வீட்டுக்கு ஒரு சேகவரா தேவை,
வீட்டுக்கு ஒரு பகத்சிங் தேவை, வீட்டுக்கு ஒரு காகிதமில்ல தேவை, வீட்டுக்கு ஒரு காமராஜர் தேவை, வீட்டுக்கு ஒரு முத்துராமலிங்க தேவர் தேவை என்றால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு விஜய் யார் நீ? சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் ஓகேங்க, யாரு விஜய்? யாரு சொல்லு? Who is விஜய் சொல்லு. வீட்டுக்கு ஒரு தற்கூரிய எந்த அப்பா அம்மாவும் உருவாக்க மாட்டாங்க. சொந்த அப்பா அம்மா மேலேயே என் போட்டவை பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்ட ஒருத்தனை எந்த வீட்லயாவது பெற்றெடுக்க விரும்புவாங்களா உலகத்துல? சொந்த அப்பா அவரை மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி காட்சி உருவாக்கி, அவரை பெண்களுடைய பேண்ட் பாக்கெட்ல கைவிடுற மாதிரி காட்சியை வச்சு அவரை அப்படி உருவாக்கி எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்த அப்பா, அந்த அப்பா என் பெயரை பயன்படுத்த கூடாது என்று வழக்கு போட்ட ஒரு சைக்கோ இந்த மக்களுக்கு உண்மையா இருப்பான்னு எப்படிடா நம்புறீங்க? அந்த தம்பி கார்த்தி சொன்னான் படத்துல, உசிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க பாரு. இவர் யார் பெற்ற மகனோ இவர் யார் படத்துல அத போடுறாங்க. கரூர்ல ஓடி போயிட்டாங்க, கரூர்ல ஓடி போயிட்டு இருக்கான். அதுக்கு யார் பெற்ற, டேய் ஓடி போனவனுக்கு ஏதாவது இப்படி போன ஓடுகாலின்னு போடு. ஓடி போனவனுக்கு யார் பெற்ற மகனோ? நான் கேட்க வேண்டிய கேள்விகளை இந்த இடத்திலிருந்து கேட்பதான் சரியா இருக்கும். காவல்துறையின் மீதும் கரூர் கூடிய மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் பழியை போட்டாரு. அப்புறம் என்ன மைத்துக்காக கூட்டம் நடந்த இந்த இடத்துல கரூர் காவல்துறைக்கு நன்றி சொன்ன. ஏன் நன்றி சொன்ன? நன்றி சொன்ன காவல்துறையை நீ எதற்காக மறுநாள் காணொளி வெளியிட்டு காவல்துறையின் தவறுன்னு சொல்லி சொன்ன? காவல்துறை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த மரணம் 150 பேர் மரணமாக சத்தியமா மாறி இருக்கும். எங்களுக்கு காவல்துறை மீது விமர்சனம் உண்டு. காவல்துறையில் இருக்கிறவன் யாரு இல்ல, ஸ்காட்லாந்து கடனா, ஆப்பிரிக்கா அமெரிக்காவா, ஒன்னு பரமத்தி வேலூர், இல்ல ஈரோடு, இல்ல இங்க குளித்தலை, இல்ல திருநெல்வேலிக்காரன் திருச்சிக்காரன். காவல்துறை இருக்கிற யாரு? அவன் கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் சாவதை எந்த மனுஷனாவது வேடிக்கை பார்ப்பானா? எனக்கு தெரிந்த ஒரு காவலர் அந்த அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஒத்த மனுஷனா கிட்டத்தட்ட 18 பேரை உடம்புல தூக்கி போட்டு போய் காப்பாத்துறான்டா. அந்த காவலருக்கு என்னுடைய ராயல் சல்யூட். அப்படியும் காவலர் இருக்காங்க. கரூர் காவல்துறை அன்னைக்கு சரியாக செயல்படாம மொத்தமா கை கட்டி நின்னுச்சு வச்சுக்கோங்க, 150 பேர் செத்துருப்பான். அந்த செயற்கை சுவாசம் கொடுத்து இருதயத்தை அமுக்கி எல்லாம் செயலிழந்து போன இருதயத்தை செயல்படுத்தியது முழுக்க முழுக்க காவல்துறை. இவர் விஜய் குருதியகம், விஜய் மருந்தகம், விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம் எல்லாம் வச்சிருக்கோம். நாங்களும் ரத்தம் கொடுக்கிறோம். கரூர்ல 41 பேர் செத்து 150 பேர் மயக்கம் போட்டும் போது விஜய் குருதியகம் ரத்தம் கொடுத்ததா இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்குடை பாசறை ரத்தம் கொடுத்ததா? எங்க அண்ணன் சீமான் வெளிப்படை அறிவிச்சார். கரூரில் இந்த கூட்டு நெருக்கடியில் விஜய கூட குற்றம் சாட்டல, கூட்டு நெருக்கடி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நம்மளுடைய வார்த்தை கவனிக்கணும், தாவேக்கா இல்ல, நம்மளுடைய சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் ரத்தம் கொடுங்கள் என்று அறிவித்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களுக்கு கட்சி பாகுபாடுல அப்புறம் தான் மனுஷனை பார்ப்போம். இறந்து போனது யாரு? தமிழன் தானே, தமிழ் ரத்தம் தானே. எங்களுக்கு வேதனை இருக்கு, வருத்தம் இருக்கு. மொழி போருக்காக 22 பேர் தீ குளிச்ச தமிழ்நாடு. மொழி போருக்காக செத்த தமிழ்நாட்டில் ஒருத்த மூஞ்ச பார்க்க போய் செத்துட்டானேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் இறந்தவர்கள் தமிழர்கள். மொத்தமா பழிய தூக்கி போட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கரூர்ல எந்த தப்பும் செய்யல. எங்க அண்ணன் சீமான் ஒரு கூட்டத்துக்கு வராருன்னா இதே கரூர் தான் நினைக்கிறேன். 2011 கரூர்ல கூட்டம். அண்ணன் நன்மாறன், அண்ணன் முன்னாள் அண்ணன் முரளிலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. குளித்தலை தாண்டி வரும்பொழுது வருக வருகன்னு ஒரு பிளெக்ஸ் இருக்கு. நிப்பாட்டார் வண்டிய. ஏண்டா வருக வருகன்னு வைக்க நான் வரமாட்டேனா? நான் தான் வந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் வருக வருக. இதுதான்டா தலைவனுக்கு அழகு. வருக வருக இந்த முழக்கம் போடுவது, துண்டு போடுவது, பட்டாசு வெடிப்பது, இந்த எந்த கலாச்சாரமும் இல்லாத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ என்ன பண்ண? 12 மணிக்கு போனா கிரவுட் இருக்காது. திமுக பெரிய ஆளா நாம பெரிய ஆளுன்னு காட்டணும். 30 விழா நடந்திருக்கு. 30 விழா விட பெரிய கூட்டத்தை காட்டணும். அப்போ வெயில்ல மக்கள் காத்திருக்கட்டும்.
குறுக்க மறுக்க இந்த இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா? இதே இடத்துல 2 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார், 5 மணிக்கு வருவார். 5 மணிக்கு வந்துட்டாரு, பைபாஸ்க்கு வந்துட்டாரு. 5 மணிக்கு காவல்துறை போய் சொல்லுது, சார் உள்ள போனா மிகப்பெரிய கேஷுவாலிட்டி நோக்கி போகாதீங்க, கூட்டம் நெருக்கடியா இருக்கு, காலையிலிருந்து தண்ணி குடிக்காம தவிச்சு நிக்கிறான். வண்டி இவ்வளவு பெரிய பேருந்து, பேருந்து பாத்திருக்கீங்களா? இந்த ராட்சசன் படத்தை வர வண்டி மாதிரி இருக்கும், ஒரு யமகாதக பேருந்து மாதிரி இருக்கும். அதுல போகாதீங்கன்னு எச்சரிக்கிறாங்க. இல்ல இல்ல நாங்க அப்படித்தான் போவோம் அப்படின்னு திமிர் எடுத்து உள்ள வர்றாங்க. மீண்டும் காவல்துறை போய் எச்சரிக்குது. இது எஃப்ஐஆர்ல இருக்கு. 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, உள்ள போனா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். இல்ல நாங்க அங்கதான் போவோம். இப்படி நெருக்கி நிக்கிறீங்க இவ்வளவு பேரு. இதுக்கிடையில ஒருத்தன் இருசக்கர வாகனத்தை எடுத்து உள்ள வரான், என்ன ஆவீங்க? இதுக்கிடையில ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து ஒருத்தன் உள்ள வரான், என்ன ஆவீங்க? நெருக்கி நிக்கிறீங்க. நெருக்கி நிக்கல, ஒரு ஆள் போயிட்டு வரதே கஷ்டம். இதுக்குள்ள ஒரு 15 அடி 30 அடி நீளத்துல ஒரு பேருந்து வந்தா என்ன ஆகும்? அதனால தான் மரணம். அவனை பார்க்கறதுக்காக எல்லாம் பின்னாடி போறாங்க. பின்னாடி யாருன்னு தெரியல, பொத்துன்னு விடுறாங்க. இந்த 41 பேர் மரணத்திலே எங்களுக்கு கூடுதலாக ஒரு வழி என்னவென்றால், காதல் ஜோடிகளாக போன ஆகாஷ் என்கிற ஒரு பையன் இறந்து போனான். அந்த பையனும் அவனுடைய காதலியும் இறக்கிற காட்சி சமூக வலைதளத்தில் இருக்கு. என்கேஜ்மெண்ட், திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து சரியா 1 மாசம் காதல் திருமணம், பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்க போகுது. 1 மாசம் திருமணம். அந்த பிள்ளை பக்கத்துல ஒரு பொண்ணு கீழே விழுது, அந்த பொண்ணும் கீழே விழுது, அந்த பையனும் கீழே விழுறான் பொண்ணை காப்பாத்த. அந்த பையன் ஆகாசு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன். அந்த பிள்ளை விஜயனுடைய ரசிகை இல்லையா? ஆகாசு நாம் தமிழர் கட்சிக்கு வேலை பார்த்தவன், எங்களுடைய உறுப்பினர். அவன் இறந்து போயிட்டான். வாழு மட்டும் சாகலடா, யானும் சேர்ந்தான் நட்சத்திருக்கிறான் உன்னை பார்க்க வந்து. 8 குழந்தைகள், 13 பெண்கள். எப்படா மலேசியால போய் உனக்கு ஆட்டம் போடுவதற்கு மனசு வருகிறது என்கிற தம்பி இடுமானம் கார்த்தியுடைய கேள்வி அறச்சீற்றம் உள்ள கேள்வி. கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே போய் நடனமாடுறாரு. எப்படி மனசு வருது? அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் ஆடுவாங்களா? அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் வந்து தளபதி பாட்டுக்கு ஆடுவாங்களா? அவங்களுக்கு மனசு வருமா? 16 நாள் காரியம் முடிக்கணும், அந்த காரியம் முடிக்க வைக்க நாங்க எதுவும் பேச மாட்டோம்னா, இப்ப 1 வருஷம் திதி கொடுக்கணுமே, அதுக்கு முன்னாடி எப்படி பேசுனேன், எப்படி ஆடுனேன்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இன்னும் இவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது, எந்த கொள்கையும் இல்லை. என் கொள்கையை கேட்டா என்ன சொல்றான்? கன்ஃபார்ம் ப்ரோ, நீங்க டீம் கேட்ட காசு வாங்கிட்டீங்கன்றான். கொள்கையை சொல்றா அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள் பா. உங்க கொள்கையை சொல்லுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா சேர்த்திருக்கமே, அது ஒரு போட்டோஷாப் வந்து எடிட் பண்ணிடுவான். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா இணைக்க. உன் கொள்கை என்ன? திமுக திராவிடம் என்கிற கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் திமுக என்றால் திராவிடம் என்கிற கொள்கை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி என்றால் தமிழ் தேசியம் என்கிற உன்னத கோட்பாடு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் என்றால் பொது உடைமை, பிஜேபி என்றால் இந்துத்துவா. அப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன கொள்கை இருக்கிறது? எந்த கொள்கையும் இல்லை. கனவு இருக்கா? இலக்கு இருக்கா? லட்சியம் இருக்கா? நோக்கம் இருக்கா? ஒரே ஒரு கனவு, என்னது? சிஎம் ஆயிரணும். ஒரே ஒரு நோக்கம் என்ன? சிஎம் ஆயிரணும். ஒரே ஒரு இலக்கு என்ன? சிஎம் ஆயிரணும். சிஎம் ஆகி என்ன பண்ணுவ? பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங் கண்ட கனவு இன்னும் நிறைவேறவில்லை. நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை கொடுப்பேன் என்று அண்ணன் சீமான் சொல்றாரு. அதுபோல உனக்கு கனவு இருக்கிறதா? காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை கொடுப்பேன். தமிழ்நாடு அமைச்சரும் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு ஒரு தரமான மருத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதுபோல உனக்கு ஒரு கனவு இருக்கா? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த நிலத்தினுடைய கடனை அடைத்து மிகை மாநிலமாக மாற்றுவேன் என்று அண்ணன் சீமான் கனவு காண்கிறாரே, அப்படி ஒரு கனவு உங்களுக்கு இருக்கா? 3 லட்சம் பேர் தம்ம கரூர்ல வேலை பார்த்தான். 3 லட்சம். தென்னிந்தியாவிலேயே கோயம்புத்தூர் திருப்பூருக்கு பிறகு பேருந்து கட்டுமானம் பஸ்பாடி பாடி சாப்புள்ள இடம் கரூர். டெக்ஸ்டைல் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு பிறகு அதிகமாக டெக்ஸ்டைல் கரூர்.
இன்னைக்கு கரூர் இருக்கக்கூடிய கவுண்டரும் நாடாரும் ஊராளி கவுண்டரும் தேவரும் தேவேந்திரம் பறையரும் வேலை பார்க்கறனா இல்லை வட இந்தியன் இந்த டெக்ஸ்டைல வேலை பார்க்கறனா சொல்லு, மனசாட்சி உள்ளவன் சொல்லு. யார் வேலை பார்க்கறா? முழுக்க முழுக்க வந்திக்காரன். 3 லட்சம் பேர் மாச சம்பளம் 20,000 போடு, 60,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு எடுத்துட்டு போறான். 60,000 கோடி நம்மளுடைய பணம் வடநாட்டுக்கு போகுது. கரூர்காரன் பல தலைமுறையா வாழ்ந்து வந்த தாத்தன் பூட்டன் பாட்டன் காலத்திலிருந்து வாழ்ந்து வந்த இடத்த இது வெண்ணமலை கோயிலுக்கு சொந்தம்னு ஒரு வெண்ணப்பைய வழக்க போட்டு பூர்வகுடி மக்களை விரட்டுறான். கேட்க நாதி இல்லை. சரிரா, கோயில் யாரா கட்டினதுன்னு கேட்டா கோயில் முருகனுக்காக கட்ட. முருகனே கட்டினாரா? வெண்ணமலையில கூடிய பாலசுப்ரமணிய சாமியே கோயிலை கட்டிட்டாரா? வெண்ணமலை கோயில அந்த வெண்ணமலை கோயிலை கட்டினது யார் தெரியுமாடா? என்னுடைய கரூருடைய பூர்வகுடி மக்கள் கட்டிய கோயில். அப்ப கோயில் நிலை யாருக்கு சொந்தம்? கோயிலை கட்டியவன் தமிழன். கோயிலுக்கு இடத்தை கொடுத்தவன் யாரு? அவனும் தமிழன். கோயிலுக்கு இடத்தை நாங்க கொடுத்தா அந்த இடத்துல நாங்க குடியிருந்தா இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறை என்பது என்ன? அமெரிக்காவோட அறநிலையத்துறையா? சீனாவுடைய அறநிலையத்துறையா? பாகிஸ்தானுடைய அறநிலையத்துறையா? தமிழ்நாடு அறநிலையத்துறை தானே. அந்த அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட இடத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? கரும்பு விதைக்க போறியா? எள்ளு அறுக்க போறியா? நெல்லு போட போறியா? என்ன பண்ண போற? 1000 ஏக்கருங்க பாலசுப்ரமணிய சாமிக்கு இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு? 1000 ஏக்கர்ல வள்ளியும் தெய்வானையும் கூட்டிட்டு சுற்றுலா போறாரா? டேய், உள்ள இருக்கிற முருகன் உனக்கு செலடா, எனக்கு எங்கள் முப்பாட்டன் முருகன்றா. எங்களுக்கு 1000 ஏக்கர் பண்ணையாரா முருகன்? முருகன் மக்களுக்கானவன், மக்களுக்காக போராடிய தலைவன். அவன் நிலத்துல போய் மக்கள் குடியேறதுக்கு யாரா வழக்கு போட்டு பார்த்தா திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் ஒரு பையன். அவன் வேலையே இதுதாங்க. அவன் வேலை என்ன? எங்கேயாவது போறது, 4 பேர் சந்தோஷமா ஒரு குடியிருப்பு இருந்தா பிடிக்காது அவனுக்கு. ஒரு வழக்கை போட்டு அவர் கோயில் நிலத்தெல்லாம் மீட்டு கொண்டு, சரி கோயில் நிலத்தை மீட்டாச்சுங்க, யார்கிட்ட கொடுக்க போற? கோயில் நிலத்தை மீட்டுட்ட, யார்கிட்ட கொடுக்க போற? சாமிட்டியா? சாமி டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சரியா இருக்குப்பா, 17 ஏக்கர் 7 சென்ட் சரியா இருக்கு. வெண்ணமலை தாந்தோன்றி மலையில 32 ஏக்கர் எங்க அப்பா சிவன் பேர்ல எங்க அம்மா பார்வதி பேர்ல பட்டா போட்டு எங்க எழுதி கொடுத்தது. சிவனும் பார்வதியும் பட்டா போட்டு எழுதி கொடுத்தது, அது சரியா இருக்கு. அப்புறம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அதுல ஒரு 22 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதுல தேங்காய் வெட்டி அங்க அந்த கருப்புசாமி கவுண்டர் கொடுத்துரு. அப்புறம் என்னப்பா? அப்புறம் இங்க பரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப், அதுல சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை விட்டு முருகன் சொல்ல போறாரா? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் உலகத்துல எங்கேயுமா இருக்குமாங்க? 1948 ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. ஜமீன்தார்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த நிலம், ஜமீன்தார் வெண்ணை யாட்டிருந்து ஆக்கிரமிச்சான்? மக்கள்கிட்ட இருந்து உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்தா ஜமீன்தார் ஆக்கிரமிச்சான். ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு 1951 இனாம் சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகு எப்படி நிலம் கோயிலுக்கு சொந்தமாச்சு? இந்த கேள்வி இந்த நிலத்துல எழுப்புற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் நிலமோ, தாந்தோன்றி மலை நிலமோ, வெண்ணமலை நிலமோ கவலையே படாதீங்க. உங்க நிலத்தை எந்த நாயாலும் அபகரிக்க முடியாது. அது நம்ம சொத்து, நம்ம பாட்டன் சொத்து. நாங்க நிப்போம் உங்க கூட. கரூர் முழுக்க கல்குவாரி. 350 வருஷம் ஆண்டாங்க வெள்ளக்காரன். முத்துக்களை திருடனா, பவளத்தை திருடனா, நம்முடைய சிற்பங்களை திருடனா, சிலைகளை திருடனா, மலைகளை திருடல. 350 வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் கொள்ளடிக்காத நம்முடைய மலைகளை இந்த திராவிட கொள்ளைக்கார அறுத்து அறுத்து கேரளாவுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். சரி, சொந்த மண்ணுக்கு கல்குவாரி தேவைதான், நாங்க கல்குவாரி வேணான்னு சொல்ல முடியாது. குழிப்பாறைகள்ல, தரை நிலங்கள்ல கல்குவாரி தேவை, வீடு கட்டுறது கல் தேவை, மணல் தேவை. அது தமிழ்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுதா? தமிழ்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுதா? இங்கிருந்து லாரி லாரியாக கேரளாவுக்கு போகுது. இவன் கேரளாக்கு லாரியில கல் அனுப்புறான், அவன் குப்பை அனுப்புறான். நாங்க சும்மா இருப்போமா? அவன் கல்லை கொண்டு போய் கொட்ட அவன் தெருநாயை கொண்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, தெருநாயை பூரா கொண்டு இறக்கி விட்டு போயிடுவான். ஏன்னா இந்த நாடை யார் ஆண்டுகிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. அதனால தெருநாயை பூரா இறக்கி விட்டு போயிடுவோம் அவன் முடிவு பண்ணி மொத்த தெருநாயும் கொண்டு போய் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் பூரா இறக்கி விட்டான். தமிழ்நாட்டில் இவ்வளவு தெருநாய்ப்பு இருக்குது, காரணம் கேரள அரசு. கேரளாவிலையும் மலை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு, அங்க வெட்ட முடியாது. ஏன்?
அங்க அந்த மண்ணின் மகனே அந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், இங்க இல்ல. அதான் பிரச்சனை. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த கல்குவாரி சிக்கலை பத்தி முழுசா ஆராய்ஞ்சு உள்ள போனா, கல்குவாரிகளை முறையாக நடத்த, சரியாக நடத்த கல்குவாரி முதலாளிகள் தயாரா இருந்தாலும் லீகலா இந்த கல்குவாரியை நடத்துறாங்க தயாருங்கன்னு ஒரு கல்குவாரி முதலாளி சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீ இல்லீகல் நடத்து, இல்லீகல் நடத்தி எனக்கு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடு. கேட்கறது யார் தெரியுமில்ல? தமிழ்நாட்டினுடைய கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி, அவருடைய பிஎஸ் செய்யது. நான் ஆதாரத்தோட சொல்றேன், அவர் பிஎஸ் செய்யது, ரகுபதி அமைச்சருடைய பிஎஸ் செய்யது. ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிக்கும் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, டைரக்ட் கால், ரெக்கார்டு இருக்கேன், ரெக்கார்டு வச்சிருக்கேன். சும்மா நான் ஒண்ணு இந்த விசில் அடிச்சா குஞ்சு கிடையாது, சீமான் தம்பி ஆதாரத்தோட பேசுவேன். போனை போட்டு ஒவ்வொரு முதலாளிக்கும் ஏக்கருக்கு 5 லட்சம். ஒரு கல்குவாரி 10 ல இருந்து 20 ஏக்கர் இல்லாம செய்ய முடியாது. அப்ப ஏக்கருக்கு ஒரு கல்குவாரிக்கு 50 லட்சம். 50 லட்சம் எதுக்குள்ள? இந்த பிப்ரவரி மாதத்துல கொடுக்கணும். எதுக்கு? தேர்தல் நிதி. அவன் கல்குவாரியை எப்படி லீகலா செயல்படலாம்னு கல்குவாரி முதலாளி யோசிக்க, இல்லீகலா எப்படி நடத்தலாம்னு அமைச்சர் யோசிக்கிறாரு. அப்புறம் விளங்குமா? அப்படித்தான் போய் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கல்குவாரிலையும் 1 கோடி கொடு, 50 கோடி கொடு அப்படின்னு நீ வசூல போடுறது. இது சத்தியமா நடக்குது, தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கு. அப்படித்தான் இந்த கிராவல் மண்ணு, அப்புறம் எம் சாண்டு, அப்புறம் இந்த ஒரு இதுல இருக்குமே குளத்து மண்ணு, கிராவலாது வண்டல் மண்ணு, வண்டல் மண்ணு எல்லாத்துக்கும். அதாவது ஆற்காடு நவாபுகள் கூட இப்படி வரி வசூல் பண்ணிருக்க மாட்டான். ஆற்காடு நவாப் போயிட்டான், வெள்ளக்காரன் போயிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்னா, மணலா எனக்கு காசு, மலையா எனக்கு காசு, நீ மணலை நீ எடுத்துக்க. பேருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மணல் கரிகாலை பேரே இருக்கும். என்னங்க மணல் கரிகாலை? மணலை நீங்க எதுவும் கண்டுபிடிச்சிங்களாங்க? இப்போ நீங்க வந்து அப்துல் கலாம்னா அவர் விஞ்ஞானி, இப்போ எங்க செந்தில்நாத விஞ்ஞானி, அவர் விஞ்ஞானின்னு போட்டுக்கிறாரு. அவன் பேருக்கு முன்னாடியே கத்தி குத்து கந்தன், பான்பிராக் ரவி அப்படிங்கிற மாதிரி மணல் கரிகாலன்ற. என்னங்க மணல் கரிகாலை அப்படின்னா, அது மணல் அவர் தான் ஃபுல்லா பாத்துக்கிறாப்ல. தமிழ்நாடு முழுக்க மணல் எடுக்கணும்னா அவர்கிட்ட கப்பம் கட்டணும். ஆஹா, என்ன ஒரு அருமையான அரசு, அப்பேற்பட்ட அரசு. இதை கேட்பதற்கு, இதை தட்டி கேட்பதற்கு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற யாரு கேப்பா? எல்லாம் போய் மணல் குவாரிக்கிட்ட, கல் குவாரிக்கிட்ட கப்பம் கட்டு கையேந்தி நிற்கிறான். எங்களுடைய வேட்பாளர் தொடர்ச்சியா களத்து நின்னாரு. ஏதாவது ஒரு முதலாளிகிட்ட போய் கருப்பையா மருத்துவர் கையேந்திரார் என்ற ஒரு செய்தியை காட்டுற பாப்போம். காட்டு. சொந்த பணத்துல கூட்டம் போடுறோம், சொந்த பணத்துல. எங்க கிட்ட கேள்வி கேட்டு வரான், இவள் திமுக ஆதரவா செயல்படுறாங்க. இவள் நேரம் தம்பி இடுமானம் காட்டி பேசினான், அழகா பேசினான் திமுக ஆதரவா. அவன் கேட்ட பேச்சுல திமுக குழு குழுன்னு ஓட்டு விழுந்துரும். நார கிளி கிழிச்சிருக்காப்ல, திமுக ஆதரவாளன்னு சொல்றான் எங்களையும் என்னையும் அவரையும். இவங்க பேசுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழாம போயிருன்றான். நாங்க பேசுறேன், விஜய கேள்வி கேட்டா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விடாது இப்படிதான் சொன்னாங்க. பிஜேபி திட்டாதீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா எப்பரா பிஜேபி உள்ள வரும்? என் வீட்டுல சுவிட்ச் போட்டா எப்பரா ஏத்து வீட்டுல லைட் எரியும்? டேய், அடிப்படை புரியனா அப்படி சொல்லி பழகனா. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபி உள்ள வந்துடும். இவன் விஜய திட்டுனா நாம் தமிழர் கட்சி திமுக போயிருச்சு. விஜய நாங்க திட்டலங்க, விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறோம், கேள்வி எழுப்புறோம். இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம அவர் எங்களை கடந்து போறாங்களாம். ஒருத்தன் சொன்னா வா வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி, நீ உயிரோட நீ தேனிக்கு வந்தா உயிரோட போக முடியாதுன்னா. சரி வந்தாச்சுனா தேனிக்கு வந்தாச்சுனா எங்க தேனினா தேனிக்கே தான் வருவியா? கம்பத்துக்கு வர மாட்டியான்னா? கம்பத்துக்கு வரணுமா? சரி கம்பத்துக்கு வரேன்னு கம்பத்துக்கு போயிட்டேன். கம்பத்துக்கு நான் கம்பத்துக்கு வருவியா? நான் கம்பத்துல இருக்கேன், நானும் கம்பத்தாண்டா இருக்கேன். எந்த கம்பத்துல பார்த்தா அவன் லைட் கம்பத்துல உட்கார்ந்திருக்கான், அணில் குச்சி. அவன் நினைச்சிட்டான் ஏதோ வாய்ச்ச விடாளுக்கு யூடியூப்ல 10 ரூம்ல உட்கார்ந்து மைக் வச்சு பேச நினைச்சான். டேய், இந்த நிலத்தில் நீ தலைவனா ஏத்திருக்கிறவன் ஓடுகாலி விஜய். நாங்கள் தலைவரா ஏற்றிருப்பது 24 நாடுகளை ஓடவிட்ட எங்கள் தலைவன். உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் உலகத்துல.
ரன்வே இல்லாம விமானம் இயக்கி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ரன்வேவே இல்லாம விமானத்தை இயக்கிய தலைவனுடைய அரசியல் படை அது நாம் தமிழர் கட்சி. தரைப்படை, கடற்படை, கடல் கரும் புலிப்படை என்று 14 படைகள் கட்டி 24 நாடுகளை எடுத்து சண்டையிட்ட தலைவனை அங்குலம் அங்குலமாக படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். சண்டையா சண்டை, அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு. இதுதான் எங்க பாணி. நீ அடிக்கணும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் செவில் அடி விடும். அதுக்கு கள்ளக்குறிச்சியே சான்று. சும்மா அப்படியே ஆளு முழுன்னு சேவ் பண்ணிக்கிட்டு கட்டமிசை வச்சுக்கிட்டு சிகப்பா இருக்கான் பாப்பார விட்டு பிள்ளை நினைச்சாத. டேய் திருநெல்வேலிக்காரன் செருப்ப கழட்டி அடிச்சு விடுவேன். வேற வண்டியா வச்சுக்கோங்க. சாட்டை துறைமுருகன் அங்க வந்த பிரச்சனையாயிரும். அங்க வந்த தம்பி கல்யாணம் முடிச்சிட்டு பிள்ளைகள் இருக்கு, அது ஒண்ணுதான் யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோ என்ன என்ன பேசுவனே தெரியாது எனக்கு. அவ்வளவு ஆத்திரமும் அவ்வளவு வெறியும் இருக்கு. ஏன் விஜய் மீது தனிப்பட்ட வன்மமா? நாங்க பேசணும். யாராவது விஜயின் குடும்பத்தை, விஜயின் பிள்ளைகளை, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பேசவும் மாட்டோம். யாரும் பேசவும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கேள்வி கேட்போம். பெரியாரை கொள்கை தலைவர் என்று சொல்கிறாயே, அப்புறம் ஏன் கபின் ஆணவ படுகொலைக்கு கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம். மனசார்பற்ற சமூக நீதி என்று பேசுறீங்களே, திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம். பதில் இருக்கா? நாம கேள்வி கேட்டா டிவிக்கே தளபதி டிவிக்கே என்பது பதில். டிவிக்கேன்னா ஓரமா கரூர் வேலுச்சாமி படத்துல போய் வித்துக்கோ. அது இல்ல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் கிடையாது. முதல்ல 5 கொள்கை தலைவர் அறிவிச்சாப்ல. பெரியாரு, அப்புறம் அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார். எவனோ ஐடியா கொடுத்துருக்கான். இந்த 5 சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரிய சமூகம். காமராஜரை போட்டிங்கன்னா நாடார் ஓட்டெல்லாம் பொத்துன்னு விழுந்துரும். வேலுநாச்சியாரை போட்டினா முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் நட்டுன்னு விழுந்துரும். அம்பேத்கரை போட்டிங்கன்னா பறையர் சமூகம், தேவேந்திர சமூக ஓட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டெல்லாம் விழுந்துரும். அஞ்சலை அம்மாள் போட்டிங்கன்னா வன்னியர் ஓட்டு போலாம் விழுந்துரும். அப்புறம் பொதுவாக பெரியார், அது உப்புக்கு சப்பானி மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோ. இந்த பொதுவாக மேலே போடும்போது பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல, நம்ம ஆ போட்டு மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கோ. இந்த நாய்க்கரு இந்த ஓட்டெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான். அவன் ஐடியா கொடுக்கும்போது அம்பேத்கர் தெரியுது சரி, வேலுநாச்சியார் தெரியுது சரி, பெரியாரும் கேள்விப்பட்டிருக்குன்னு சரி, அம்பேத்கர் தெரியும், காமராஜ் தெரியும். இந்த அஞ்சலை அம்மாள் யாருங்கிறது அவன் மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அவனுக்கே தெரியும். நீ இல்லைன்னு மறுத்துரு. மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலை அம்மாள் யாருன்னு தெரியும். ஈரோட்டுக்கு அவன் கட்சிக்காரன் வந்திருக்காங்க. ஈரோட்டுல கூட்டம். கட்சிக்காரன் போய் கேட்கறாங்க. 5 பேர் போட்டோ வச்சுட்டு கேட்கறான். இந்த 5 கொள்கை இவன் தான் கேட்டது நினைக்கிறான் பாருங்க. எங்கால தான் 5 பேர்ல காட்டி கொடுத்துட்டேனே. 5 பேர்ல யாரு உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்கறான். இந்த 5 கொள்கை 5 பேரையும் பிடிக்கும் ப்ரோ. இல்லைங்க, இந்த 5 பேர்ல யாரு உங்க கொள்கை தலைவரா பிடிக்கும்? அவன் கட்சிக்காரன், ஒரு பொறுப்பாளர். 5 பேருமே ப்ரோ கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ? ஆமா ஓடிட்டு தான் இருக்கு. இந்த 5 பேர்ல யாருன்னு சொல்லுங்க. 5 பேருமே பிடிக்கும். சரி, இந்த 5 பேர்ல ஒரு பேரை சொல்லுங்க. செந்தில் பாலாஜி. ஏய், அவர் திமுக முன்னாள் அமைச்சர்ரா. அந்த 5 பேர்ல செந்தில் பாலாஜி இல்ல. செந்தில் பாலாஜி கொள்கை தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். செந்தில் பாலாஜி தாவேக்கால இருக்காருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு பேரு தற்குறியா இல்லையா? அடுத்து அழைக்கிறாங்க. சரிங்க, அடுத்த திருப்பி விடல. வேதாள முருங்கமனை ஏறவன் நம்ம ட்ரைனிங்ல திருப்பி கேக்குது. இந்த மாதிரி ஈரோட்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு பேர சொல்லுங்க. ஈரோட்லயா? முத்துசாமி ப்ரோங்கிறான். என்னடா? சரி, புதுசா ஒருத்தர் சேர்த்துருக்காங்க. அவங்கள புதுசா வந்ததுல செங்கோட்டையனை பிடிக்கும் ப்ரோங்கிறான். செங்கோட்டையனும் கொள்கை தலைவர். முதல் மாநாட்டில் 5 பேர் அறிவிச்சாப்ல. அந்த 5 பேருடைய கொள்கையும் கட்சிக்காரனுக்கு கொண்டு போய் சேர்க்கல. அம்பேத்கர் கொள்கை தலைவர். சரி, அம்பேத்கர் எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டாய்? பெரியார் கொள்கை தலைவர். சரி, எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டீர்கள்? வேலுநாச்சியார் அவங்க ஆளும்போது மன்னராட்சி, மக்களாட்சி இல்ல. அவங்க கிட்ட என்ன கொள்கை? அவங்க கணவனை பறிகொடுத்த, கணவனை கொன்ற வெள்ளைக்காரனை வீழ்த்தணும், வீரம். என்ன கொள்கை? அஞ்சலை அம்மாளும் காங்கிரஸ், காமராஜரும் காங்கிரஸ், 2 பேருக்கும் ஒரே தலைவர் நேரு. என்ன கொள்கை எடுத்துக்கிட்ட? கிடைச்சது போறோம். 4 போட்டோ தான் கூகுள்ல கிடைச்சது, போட்டு வச்சிருக்கேன். அடுத்த மாநாடு பார்த்தாங்க. இந்த 5 பேருக்கு ரொம்ப பேசுறாங்க, இவங்க ரொம்ப பேசுறாங்க. சரி, புதுசா 2 சேர்ப்போம். எதுக்குடா சேர்த்த? எதுக்குடா? எதுக்கோ சேர்த்தண்டாங்கிற மாதிரி சேர்த்துட்டாங்க. 2 பேர் யாருன்னு பார்த்தா பெரியாரும் சரி, எம்ஜிஆரும் அண்ணாவும்.
முதல் மாநாட்டில் ஏன் இல்ல, ரெண்டாவது மாநாட்டில் ஏன் இருக்குன்னு கேட்டா, இந்த ரெண்டு பேரும் வழியில நான் ஆட்சி நடத்த போறேன். ஒருத்தர் 1967 ஆட்சியை பிடிச்சாரு, ஒருத்தர் 1977 ஆட்சியை பிடிச்சாரு. ஒருத்தர் 1967 ஆட்சியை பிடிச்சதுக்காகவே போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் 1988 கருணாநிதி ஆட்சி பிடிச்சாரு, அவரையும் போடல. இல்லைங்க, ரெண்டு பேரும் பெரிய அடக்குமுறை எதிர்த்து 10 ஆண்டுகள் ஆட்சியை வீழ்த்தினாங்க. அப்படி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை ஸ்டாலினும் வீழ்த்திருக்காரு, அவரையும் போட்டுக்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை மோடி வீழ்த்திருக்காரு, அவரையும் போட்டுக்க. எதுக்கு போட்டிருக்கோம்னு தெரியாது. இந்த கேள்வியை கேட்டா, நீ திமுகவுடைய ஏஜென்ட், நீ பிஜேபி பி டீம், நீ உனக்கு பெட்டி வந்துருச்சு, உனக்கு காசு வந்துருச்சு, மாநாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்த பாருங்க. இந்த மாற்றத்தை விரும்ப மாநாடுன்னு ஒரு மாநாடை போட்டு 10 நாளாச்சு தூங்கி, கொஞ்சம் பவுடரை போட்டதுனால தெரியல, தூக்கம் அவ்வளவு தூக்கம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் எதற்காகடா கையேந்தி நிக்கிறோம்? கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், எவனோடும் என் தம்பிகளை என் தங்கைகளை அடமானம் வைக்க மாட்டேன் என்று நான் சீமானிக்கிறார். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 300 கோடி 500 கோடி 1000 கோடி, ஒரு சீட் ஒரு விழுக்காடு வாக்கு இல்லாத கட்சி இன்னைக்கு 500 கோடி பேரம் பேசுது. ஒரு விழுக்காடுங்க, 1% 500 கோடி கேட்கறான். இவங்களும் கொடுக்க தயாரா இருக்காங்க. விருப்ப மனு வாங்கன்னு கூப்பிட்டா ₹1 வரமாட்டான் கட்சி அலுவலகத்துக்கு. அந்த கட்சி 10 சீட்டு கேக்குது, கொடுக்கறான். சாதி கட்சி 50 கோடி 100 கோடி வாங்குது. 8.22 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. அது மோடியா ராகுல் காந்தியா என்கிற அந்த தேர்தலிலே திமுக பல கூட்டணி, அதிமுக பல கூட்டணி, பாஜக கூட்டணி என்ற நிலையிலேயே ஓட்டுக்கு பணத்தை வாங்கினாலும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும். 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினா 2024 நாடாளுமன்ற தேர்தல். அது நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுடைய நிலைய வேற. சீமானந்தம் பேரம் பேசணும் நினைச்சிருந்தா எந்த கட்சியோடும் பேரம் பேசலாம். நாங்கள் சொகுசாக வாழலாம், நாங்களும் ரேஞ்ச் ரோவர்ல போலாம், லம்போகினில போலாம். இந்த 2 திராவிட கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. ஆனா குறுக்கே இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி இப்ப இவன் வர்றான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமா போங்க. உங்களை ரொம்ப அடிச்சு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த புது பீஸை கொஞ்சம் அடிச்சு பழகிக்கிறோம், அதுக்கு தான் அடிக்கிறோம். கேள்விதான் கேட்கிறோம், கேட்பேன், தொடர்ச்சியா கேட்பேன், தொடர்ச்சியா கேட்போம். தேர்தல் பிரச்சாரம் முழுக்க கேட்போம், வெகுண்டு வெகுண்டு வெடிகுண்டாய் மாறி கேட்போம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, லட்சியம் என்ன சொல்லு. கொள்கை தலைவர் அறிவிச்சாரா? அந்த ஜெயலலிதா தான், அந்த எம்ஜிஆர், அந்த அண்ணா. அப்புறம் பார்த்தா இப்போ NTTVக்கு ஒரு பேட்டி. NTTV ஒரு தொலைக்காட்சிங்க. உலகத்திலே தொலைக்காட்சிக்கு, காட்சி ஊடகத்துக்கு அச்சு ஊடகம் போல பேட்டி கொடுத்தது வந்தான். NTTVக்கு பேட்டி கொடுத்த பேட்டி வரல. பேட்டி நானும் விஜய் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் சாட். ஃபர்ஸ்ட் சாட்டா? விஜய் எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னப்பா ஃபர்ஸ்ட் சாட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்வர்சேஷன்? என்ன கான்வர்சேஷன் பார்த்தா, விஜய் என்ன சொன்னாருங்கிறத விஜய்கிட்ட கேட்டவர் இன்னொருத்தட்ட கொடுத்து, அதாவது பேட்டி கொடுத்தவர் சொன்னதை பேட்டி எடுத்தவர் பேட்டியை இன்னொருத்தட்ட கொடுத்து அது வெளியே வந்திருக்கு. புரியுதா? தட் இஸ் கால்ட் தாவேகா. ஒரு நாளைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, சென்னை வானூதியமா அங்கே ஒரு சந்திப்பு 1 மணி நேரம், திருச்சியில் இறங்கினால் அங்கே ஒரு சந்திப்பு 1 மணி நேரம். உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், புவியியல் அரசியல், சூழல் அரசியல், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாவற்றையும் கேள்வியா கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா என்று கேட்கிற ஒரு தலைவன். தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா பற்றுமா அப்படின்னு சொல்ற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா. நீ அமெரிக்கா எடுத்துக்க, அங்க மோடி நிப்பாரு, அங்க ட்ரம்ப் நிப்பாரு, இந்த பக்கம் இன்னொரு பிரதமர் அதிபர் வேட்பாளர் நிப்பாரு. 2 பேரையும் நிப்பாட்டி பேசுவாங்க. ஒருத்தர் ஏ, ஒருத்தர் பி. 2 பேர்ல யார் சரியா பேசுறாங்களோ, யார் அமெரிக்காவுக்கான பிரச்சனையை தீர்ப்புன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. அப்படி ஸ்டாலின், சித்தப்பு எடப்பாடி, நம்ம பக்கா மாசு, எங்க அண்ணன் 4 பேரையும் பேச விடு. எங்க அண்ணனை கூட நீ முதல்ல கூட பேச விடு.
அதுக்கப்புறம் 3 பேரையும் பேச விடு, இல்ல 3 பேர் பேசின பிறகு அண்ணனை பேச விடு, இல்ல நடுவுல பேச விடு, எப்படி வேணாலும் பேச விடு. எங்க அண்ணன் பேச்ச மீறி இந்த 3 பேரும் பேசிட்டா நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதிலிருந்து விலகிறோம்டா. பேசுவாங்களா? என்ன பேசுவாங்க? ஒரு பேப்பர் கொடுங்க. ஒருத்தர் துண்டு சீட்டு, ஒருத்தர் லெட்டர் பேடு, இன்னொருத்தர் A4 சீட்டு. யாரு துண்டு சீட்டு, யாரு பேடு, யாரு A4ன்னு உங்களுக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்திருக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எந்த கேள்வி கேளுங்க, அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என் நிலத்தை, என் இனத்தை, என் மொழியை, என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கம் இருக்கிறது. ஏன் சீமான பார்த்து பயப்படுறாங்க? சீமான் வந்தால் ஒரு கார்ப்பரேட் முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாட்டான், அடிச்சு விரட்டுவாரு. சீமான் வந்தா வடநாட்டுக்காரன் விரட்ட வேண்டாம், அவனே மேரா பாய் ஹமாரா ஆத்தா ஹே, மேரா டெல்லி மே ஜாத்தா ஹேன்னு போயிருவான். நீ அவன்கிட்ட ஒரு இந்திக்காரன் போயிட்டு தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்று சொல்லிப்பாரு, சீமானுக்கா ஆளு அப்படின்றான். அவனுக்கு தெரியும், அவன் நம்மளை விட அதிகமா வாட்ச் பண்ணுவான். அதனால தான் நாங்கள் வட இந்தியனை தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியனுடைய வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே யாருக்குமே ரிப்ளை கொடுக்காத பிரசாந்த் கிஷோர் முதல் ஆளாக வந்து அண்ணன் சீமானுக்கு பதில் சொல்றான். சீமான் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆமாம், சீமான் என் இனத்தின் எதிரிக்கு வெரி டேஞ்சரஸ். தமிழனுக்கு அவன் நண்பன், தமிழனுக்கு அவன் அண்ணன். அந்த மாதிரி ஏதாவது கொள்கை கோட்பாடு உங்ககிட்ட இருக்கா? எதுவும் இல்ல. எதுவுமே இல்லாமல் வந்து துள்ள துடிக்க 41 பேரை கொண்டுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம என் கூட்டத்துக்கு இனிமேல் நான் தாமதமா வரமாட்டேன், என் தாமதத்தால் இது நிகழ்ந்து விட்டது, என் கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், என் கூட்டத்துக்கு வரக்கூடிய தம்பிமார்கள் மரத்தில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர்ல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறக்கூடாது என்று ஒரு நாள் கூட சொல்லாத நீ எப்படிடா மக்களுக்கான தலைவனாக இருக்க முடியும்? ஒருத்தன் ஏறி நிக்கிறான் போஸ்ட் கம்பத்துல, இவர் இறங்குன்றாப்ல, அவன் நீங்க முத்தம் கொடுத்தாதான் இறங்குன்றான், நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கன்றாப்ல. கட்சிக்காரனுக்கும் தொண்டனுக்குமான கான்வர்சேஷனை பாருங்க. கட்சி கூட்டிலிருந்து தொண்டன் கட்சியின் துண்டை தூக்கி தலைவன் மேல எறிகிறான். இந்த இடத்துல இந்த துண்டை தூக்கி எங்க தம்பி எங்க அண்ணன் மேல இருந்தா இறங்கி ஒரு மேடை விட்டு ஒரு அடி. ஏய், எந்த துண்டை எறிகிற? ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி, உலகத்தின் 24 நாடுகளை ஆண்ட புலிக்கொடிடா நம் கொடி. எப்படி தூக்கி எறிவ? எங்கள் புலிக்கொடி என்பது, எங்கள் துண்டு என்பது. எந்த கட்சிக்காரனும் அப்படி பண்ண மாட்டான். உலகத்திலேயே எங்கள் வீட்டில் பிள்ளை பிறந்தால் எங்கள் துண்டிலே கொடியிலே வாங்குற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் கொடியை, எங்கள் துண்டை உயிராக உணர்வாக நாங்கள் பார்ப்போம். என்னைக்காவது நாம் தமிழர் கட்சி நான் பார்த்திருக்கேன், பல இடங்கள்ல சாலைகள்ல கொடி கட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கொடியை கட்டிருப்பாங்க. யாரோ ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் போவான், கூட்டத்தை கரூர்காரங்க கூட்டத்தை நடத்துறாங்க, பரமத்தி வேலூர்ல இருந்தோ இல்ல ஈரோட்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. ஒரு கொடி சாய்ந்து கிடந்தால் வண்டி, இருசக்கர வாகனமோ இல்ல காரோ ஓரமா நிப்பாட்டி அந்த கொடியை நட்டுட்டு தாண்டா எங்க கட்சிக்காரன் போவான். அவன் தாண்டா நாம் தமிழர் கட்சிக்காரன். இதே கரூர்ல செப்டம்பர் 27 தாவேக்கா பொதுக்கூட்டம். இந்த இடத்துல 1000 துண்டு கிடந்துச்சு. இந்த சாக்கடை குழிக்குள்ள 2000 செருப்பு கிடந்துச்சு. கட்சியின் துண்டை கூட மதிக்க தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறது. உன் கட்சி துண்டு தான், ஆனாலும் அதை மதிக்கணும்ல. திமுக மீது நமக்கு விமர்சனம் உண்டு, ஆனா திமுக காரன் பாருங்க, டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடந்தாலும் துண்டை கெட்டியா பிடிச்சிருப்பான். உடன் பிறப்பே கலக உடன் பிறப்பேன்னு படிச்சிருப்பான். வேட்டியில கட்டிருப்பாரு, முரட்டு போதையா இருக்கும், ஆனாலும் ஒரு வேட்டி விட மாட்டாரு. கருப்பு சோப்புடா, வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட் அடிச்சு வைப்பாங்க. நம்ம நக்கலுக்காக சொல்லலுங்க, வீட்டுல கருப்பு சோப்பு பெயிண்ட்ல பார்டர் இருக்கும். சட்டையா கருப்பு சோப்பு, பொட்டா கருப்பு சோப்பு, தாவணியா கருப்பு சோப்பு மதிப்பான். அந்த கட்சிக்காரன் கரப்ஷன் பண்றான், கமிஷன் பண்றான், கலெக்ஷன் பண்றான், விமர்சனம் இருக்கு, ஆனாலும் அந்த கட்சி துண்டை மதிக்கிறாங்க. RSS நேர் எதிர் தத்துவம்.
அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி. அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன். அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன் என்று நிற்கிறோம். ஆனாலும் RSS அவன் துண்ட மதிப்பான், அந்த கொடிய மதிப்பான். கட்சி கொடிய மதிக்கணும், கட்சி துண்ட மதிக்கணும் என்று கத்துக் கொடுக்காத ஒரு கேடுகட்ட தலைவன் இந்த பக்காமாசு. அப்ப என்ன ஒழுக்கத்தை நீ கத்துக் கொடுத்துக்கிற உங்க கட்சிக்காரனுக்கு? அரசியல் எதுக்குங்க? அரசியல் என்பது ஒழுக்கம், அரசியல் என்பது நேர்மை, அரசியல் என்பது தூய்மை, அரசியல் என்பது சேவை. அந்த ஒழுக்கம், அந்த தூய்மை, அந்த நேர்மை இல்லை என்றால் எதற்கு அரசியல்? தேவையில்லையே. அரசியல் என்பது யாருக்காக? மக்களுக்காக. மக்களை சாக கொடுத்து விட்டு ஓடி போய் சிபிஐ என்கொயரி வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், கரூர் எஸ்பியை வந்து விசாரிச்சா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னா, கரூர் எஸ்பியோ சிபிஐயோ என்னையோ துணிஞ்சு நிக்கணும்டா. இந்தியாவினுடைய உச்சபட்ச முகமைங்க, இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை யாரு? என்ஐஏ. ஆள் தூக்கி சட்டம், யார வேணாலும் எப்படி வேணாலும் கைது பண்ணலாம். இதே பிப்ரவரி மாசம் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச நாள் அன்னைக்கு தான், காவேக்காங்கிற கட்சியை அறிவிக்கிற நாள்ல தான் என் வீட்டிலும் தம்பி இடும்பானம் கார்த்திக் வீட்டிலும் என்ஐஏ சோதனை. சீமான் தம்பிகள் வீட்டிலே கட்டுக்கட்டாக பணம், வெளிநாட்டிலிருந்து வந்த கோடிக்கணக்கான பணங்கள், கட்சியை பிளக்கும் சாட்டை, கட்சியை உடைக்கும் சாட்டை, என்னெல்லாமோ எழுதுனா. என்னைய வந்துருச்சு, சிக்கிட்டாங்க, ஆடியோ சிக்கிருச்சு, வீடியோ சிக்கிருச்சு. அவங்க பொட்டமான் கூட பேசிட்டாங்களா, அவரு கூட பேசி எங்களை நாங்க பேசிட்டோம் அப்படி இப்படின்னாங்க. என்னையே எங்களை விசாரித்த பிறகு என்ன தெரியுமா தெரிஞ்சது? இந்திய அரசியலில் நாங்கள் தூய்மையானவர்கள் என்பது தெரிந்தது. நாங்கள் கோடி கோடியாக பணத்தை வாங்கியிருந்தால் இதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருந்திருப்போம். என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், எல்லா வீடியோ எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தேன். வச்சுக்கோங்க, தாராளம் வச்சுக்கோங்க. கார் லோன்ல இருக்குங்க, பைக் லோன்ல இருக்குங்க, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோங்க. கோகுலம் ஸ்டேட் ஃபண்ட்ல மாசம் 10,000 ரூபாய் போட்டுட்டு இருக்கீங்க, சீட்டு கட்டிட்டு இருக்கோங்க. எதுக்குங்க? லேண்டு வாங்க. லேண்டுகளுக்கு இல்லையா கொஞ்சம் பூண்டு வேணா இருக்கு, வர தட்டுங்களாங்க. இதான் எங்களுக்கு அப்படிதான். வடிவேல் டவுசர் இருந்து பேண்ட்ல இருந்து பாக்கெட்டை காட்டு வரல, அது மாதிரிதான் நாங்க. ஒன்னும் சிக்காது. நாங்க என்ன முன்னாள் அமைச்சர்களா இந்நாள் அமைச்சர்களா பதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்க ஒண்ணும் கிடையாது. அதனால என்ஐஏ சோதனை வந்த போதும் கூட துணிந்து தெளிந்து நின்னோம். ஆனா ஒரே ஒரு வழக்கு, கரூர் காவல்துறை மதியழகன் மேலையும் இந்த நிர்மல்குமார் மேலையும் அப்புறம் இந்த பேர் என்ன பேரு புசி எம்பளத்தி 4 மேலையும் போட்டுருச்சு. போட்ட உடனே 3 பேர் மேல வழக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணது மொத்த கட்சிக்காரன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கரூர் காவல்துறை நல்ல காவல்துறை, நான் கண்டிச்சன்ல, நல்ல காவல்துறை தேடவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரூர் காவல்துறை தேடல. ஆனா கரூர் காவல்துறை தேடவே இல்லை. அவன் என்ஹெச்ல 80 கிலோமீட்டர் வேகத்தை போயிட்டு இருக்கான். அந்த கட்சியில் கூடிய டாக்டர் பிரபு அவன் கோவால போய் ஒரு வாரம் ரெசார்ட், ஒரு வாரம் கழிச்சு செல்போன் ஆன் பண்ணி பார்த்திருக்கான். சிக்னல் வருதுடா, ஆஃப் பண்ணிரு, காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. யாரா நீங்க? புசியானதெல்லாம் வந்து உசுருக்கு ஒரு ஆபத்துனா கொய்யால கடல் மேலே ஓடுனாரு, கடல் மேலே ஓடிட்டாப்ல. கடலுக்குள்ள போய் வந்தீர்கள். கடலுக்குள்ளே புசியானந்து போட்டுக்குள்ளே சென்று இலங்கை சென்றாரா, இந்தோனேசியா போனாரா? என்னடா சர்வ இப்படி ஒரு கட்சி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? மக்கள் செத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. மக்களை சாகும் போது நான் காமெடிக்காக சொல்லல, 41 பேர் சாக கொடுத்துட்டு ஓடி போற ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி போவானா மாட்டானா என்ற கேள்வியை மான தமிழர்கள் வாழ்கிற இந்த கரூர்ல எழுப்புறோம். ஓடி போவான்ல. ஸ்டெர்லைட்ல துள்ள துடிக்க மக்கள் சாகுறாங்க. பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அப்போது எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க, எப்படிங்க ஒரு முதலமைச்சர் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நீங்க போயிருக்க வேண்டாமான்னு. எடப்பாடி பழனிசாமி இருந்த இடத்துல எங்க சீமான் இருந்திருந்தா ஸ்டெர்லைட்டுக்கு மக்கள் போராடிக்க மாட்டாங்க, முதலமைச்சராக சீமான் போய் களத்துல நின்றுப்பாரு. இதே கரூர் விவகாரம் எங்க கூட்டத்தில் நெருக்கடி ஏற்படாது. ஒருவேளை ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, மக்கள் இறந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க கீழே, கரூரை விட்டு இந்திய ராணுவமே வந்தாலும் எங்களுடைய அண்ணன் சீமான் நகர்த்த முடியாது. முடிஞ்சா தொட்டு பாரா என் மக்களை என்ற காலத்தில் நின்றிருப்பார். காவிரி பிரச்சனை தீப்பிடித்து எரிகிறது. அப்பொழுது விக்னேஷ் என்கிற ஒரு தம்பி தீ குடிச்சு இறந்துறான். விக்னேஷ் இறந்த உடனே ஒட்டுமொத்தமான ஊடகமும் சீமான் ஒரு இனவெறியன், சீமான் ஒரு பிரிவினைவாதி, சீமான் ஒரு சர்வாதிகாரி, சீமான் ஒரு பாசிஸ்ட் ராசிஸ்ட் என்று எழுதுறது. சீமானுடைய உணர்ச்சியை தூண்டி விக்னேஷ் செத்து போயிட்டான்னு எழுதுறாங்க. மீடியா பூரா நிக்குது. இப்படி நீங்க பேசித்தானே ஒரு தம்பி இறந்துட்டான்னு மீடியா கேட்கறான். அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு,
கர்நாடகால காவிரியில தண்ணி தரும்போது கர்நாடகன் ஒவ்வொரு முறை அடிக்கும் போது அது நன்முறை. நாங்கள் எதிர்த்து போராடுவது வன்முறையா? ஜெயலலிதாவுடைய கைதுக்கு இங்கே செத்து போனானே, ஜெயலலிதாவை கைது செய்த பொழுது வாகனத்தை தீப்பிடிச்சு எரிச்சானே, ஜெயலலிதா அன்னி பெசன்ட் அம்மையாரா, ஆங் சாங் சூகியா, அன்னை தெரசாவா என்று ஜெயலலிதாவை நோக்கி ஜெயலலிதா ஆட்சியில இரும்பு பெண்மணி, போல்ட் லேடி, அயன் லேடி, ஜெயலலிதாவை ஏத்து பேசின ஜெயிலு. ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயலலிதா என்ன அன்னை தெரசாவா, ஆங் சாங் சூகியா, இல்லை அன்னி பெசன்ட் அம்மையாரா என்று கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்படி அண்ணன் சீமான் ஜெயலலிதாவை ஏத்து கேட்கும் போது இவரு, அம்மா நீங்க நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா, உங்க ஆட்சியில எவ்வளவோ இஷ்யூஸ் நீங்க சால்வ் பண்றீங்க, ஆனா இந்த தலைவா படத்துக்கு யாரோ அன்னோன் பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நாங்கள் ஹோல் யூனிட்டே ஆடி போயிருக்கோம்மா, எல்லா இஷ்யூவும் சால்வ் பண்ணுற மாதிரி எங்கள் இஷ்யூவும் சால்வ் பண்ணி கொடுங்கம்மா, உங்களுக்கு நான் அணிலாம் இருந்து பாடுபடுவோம்மா. இவன் தான் இப்போ உட்காந்துட்டு என்ன சிஎம் அங்கிள் கேக்குதாங்கள், இப்ப அப்போ என்ன சிஎம் ஆண்டி கேக்குதா ஆண்டினா போண்டியில மிதிச்சு தூக்கிட்டு போயிருக்கும். அது அங்க கொடநாட்டில் போய் அப்பனு மகன் நிக்கிறது அங்க. இப்ப ஜெயலலிதா ரோல் மாடல். எதுக்கு ரோல் மாடல்? கையை கட்ட வச்சு இங்க வச்சுல, அதனால ரோல் மாடல். கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கலைஞருக்கு, எனக்கு தமிழ்நாட்டிலே பிடிச்ச தலைவர் கலைஞர் அவர்கள் தான், அவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போதே செலவைக்கணும். கலைஞருக்கு உலகத்திலே கலைஞருக்கு உயிரோடு இருக்கும்போது செலவைக்கணும்னு சொன்னது யாரு? இவர். இந்த பக்காமாசு. இப்போ திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, காமெடி பீஸ். 38 விழுக்காடு இருக்கு, 40 விழுக்காடு இருக்கு. டேய், சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்துல ஒரு கூத்தாடி பைய இந்த நிலத்தை ஆள முடியாது, ஆள விட மாட்டோம். பெருந்தலைவர் காமராஜர் கூட்டம், தேர்தல் பிரச்சாரம், காமராஜர் பேசியிருக்கார். எந்த காமராஜர்? இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்திக்கு முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்த நம் தாத்தன் கர்ம வீரன் காமராஜன் பேசிட்டு இருக்காரு. கூட்டம் கும்பலா ஓடுது. என்னன்னு பார்த்தா எம்ஜிஆர் அங்க பேசிட்டு இருக்காப்ல. போ 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 போ, கூத்தாடி பின்னாடி போவன், கூத்தியாட்ட நாட கொடுத்துட்டு போவான் போனாரு. அப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. நாடு நாசம் போய் 50 வருஷம் ஆச்சு. இப்பவும் யாரும் தான் என்ன சொல்றான்? காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம். நாங்க காமராஜர் ஆட்சி அமைக்க வரல, காமராஜரை விட சிறந்த ஆட்சியை கொடுக்க உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா என்பதான் போட்டி. இதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு 40-42. திமுக தேர்தல் நின்றுக்கு 42 விழுக்காடு வாக்க வாங்கியிருக்கு, நிரூபிக்கப்பட்டுருச்சு. இந்த தேர்தலை வாங்குமான்னு தேர்தல் வந்தா தெரியும். அதிமுக நாடாளுமன்றத்தை 20 விழுக்காடு, அதுக்கு முன்னாடி 38 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. விசிக வாங்கியிருக்கு தெரியுது. பாமக 5 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. பிஜேபி 11 விழுக்காடு வாங்கியிருக்கு தெரியுது. கூட்டணியோட நாம் தமிழர் கட்சி 1.1, 4, 7, 8.2 என்று வாங்கி இருக்கிறது தெரிகிறது. நீ என்ன வாங்கியிருக்க? விளக்கமா தடி வாங்கியிருக்க, கரூர்ல செருப்படி வாங்கியிருக்க. செருப்படி வாங்கினாரா இல்லையா? ஆனா அதுலயும் ஒரு மான தமிழை செருப்பை குத்தி எரிஞ்சான் பாரு. டே தம்பி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்டா. உலகத்துல பரவாயில்ல, விஜயாவது எவனாவது மக்கள் வாங்கிடுங்க, நீ என்ன பெரிய மயிலாண்டியாடா அப்படின்னு தூக்கி எரிஞ்சான் பாரு. அதை உண்மையில பாராட்டணும். அது இந்த இடத்துல பாராட்ட நினைச்சேன். அவன் யாருன்னு தெரிஞ்சா மேடையில கூட்டு வச்சு பாராட்டியிருப்பேன். அடுத்த முறை சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் உன்னை பாராட்ட தயாரா இருக்கிறோம். தூக்கி எரிஞ்சான். அப்படி எரியணுங்க. என்ன கொள்கை, என்ன கோட்பாடுன்னு கேட்கணும். எதுவுமே இல்லாம 48, 38, ஏன் 100ஐயும் வச்சுக்கோ, ஏன் 100 விழுக்காடு வாக்கு அவருக்கு இருக்குங்க. நாங்கெல்லாம் விலகிறோம்ப்பா. 100 விழுக்காடு பெர்சன்டேஜ் மொத்தமா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. மொத்தமா 6,20,00,000 ஓட்டு அவருக்கு விழுந்துருங்க. அவர் அன்ன போஸ்ட்டுங்க, அவர் வீட்டிலிருந்து வெளியே வர மாட்டார், அன்ன போஸ்ட்டை தேர்ந்தெடுத்துறோம். மொத்தமா நாங்கள் ஓட்டே போல தேர்தலை புறக்கணிச்சுட்டு இந்த ஊர்ல பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அன்ன போஸ்டா, அன்ன போஸ்ட், அது மாதிரி அன்ன போஸ்டா தேர்ந்தெடுத்துருவோம். இவர் முதலமைச்சராக இருக்கட்டும். முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க முதலமைச்சருங்க. யார் சார்? விஜய் சார் முதலமைச்சர் சார். பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு சார்? புஷி ஆனந்த். விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? லெப்ட் பாண்டி. சுகாதாரத்துறை அமைச்சர் DK பிரபு. நிதித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. லாட்டரி சீட்டு. நல்லா இருக்கும்டா நாடு, நல்லா இருக்கும்டா. ஒருத்தன் லாட்டரி சீட்டு, ஒருத்தன் பிளாக் சீட்டு, பிளாக் டிக்கெட்டு. லாட்டரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் சேர்ந்து இந்த நாட்டை ஆடணும்.
இந்த நாடு என்ன அவ்வளவு சாதாரண நாடாடா? மக்கள் என்ன மானங்கட்ட மக்களா? கரூர்ல கூத்தாடிய பார்க்க சனிக்கிழமை கூடின கூட்டத்திற்கு இணையாக திங்கட்கிழமை கொள்கைக்காக கூடி நிற்கிறது பாரு. இதுதான்டா மானத்தமிழர் கூட்டம். நாங்கள் யாரும் திரை பிரபலங்கள் கிடையாது, நடிகன் கிடையாது, கவர்ச்சி கிடையாது, விக்கும் கிடையாது. ஒரிஜினல் எப்படி வேணாலும் பண்ணலாம். விக்கு கிடையாது, டோப்பா கிடையாது, ஒரிஜினல் மேட் இன் தமிழ்நாடு. எங்களுக்கு பேச்சு எங்களை பார்க்க கூடல. சீமான் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், சத்தியத்தை பேசுவார்கள், மக்களுக்காக பேசுவார்கள் என்பதற்காக கூடி நிற்கிறாங்க. இந்த மண்ணில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். தொடர்ச்சியா மாறி மாறி திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக என்ற நிலையை உடைத்து இந்த நிலத்தில் ஒரு புதிய ஆற்றல் நாம் மகிழ்ச்சி வளர்ந்து வந்திருக்கிறது. நாம் மகிழ்ச்சி தேஞ்சிருச்சு, காணாம போயிருச்சுங்கிறான். இந்த தேர்தல் களத்தில் தெரியும். அதற்கு முன்னாடி திருச்சியில வருகிற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்கிற மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டிலே நாம் மகிழ்ச்சி யார் என்பதை இந்தியாவுக்கு காட்டிருக்கிறோம். வா, நீங்க திமுக கூடிய மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி, அதிமுக கூடிய மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரும் வாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதை இந்திய நிலத்திற்கே காட்டிருக்கிறோம். அப்படி ஒழுக்கத்தில் சிறந்த மாநாட்டை, உரிமைக்கான மாநாட்டை, ஒரு நேர்த்தியான மாநாட்டை நடத்திருக்கோம். சும்மா இந்த கத்துறது, கூச்சல் போடுறது, துண்டத்துக்கு வீசுறது எதுவும் இருக்காது. 10 லட்சம் பேர் திரண்டாலும் பின் டிராப் சைலண்டோட உட்கார்ந்துருப்பான். ஏன்னா அவன் கொள்கைக்காக கூடியவன், கூத்தாடிக்காக கூடியவன் கிடையாது. அப்படி இருக்கும். திருச்சியில, திண்டுக்கல் சாலையில, ஆலம்பட்டி புதூர்ல மறக்காம கரூர் மக்கள் படையெடுத்து வரணும். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை சரியா 3 மணிக்கு கூடுறோம். நாங்கள் யார், எதற்காக இந்த அரசியல் இதுவரை நின்றிருக்கிறோம், என்ன சாதித்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரிவுபடுத்துகிற மாநாடு. இங்கெல்லாம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வேட்பாளருக்கு பேரம் நடந்துகிட்டு இருக்கு. 50 கோடி இருந்தா சீட்டு. தம்பி கார்த்தி சொன்ன 30 கோடி இருந்தா சீட்டு. அப்படி இல்ல, சாதாரண ஆட்டோ ஓட்டுநரும் தேர்தல் களத்தில் நிற்க முடியும் என்பதை நாம் மகிழ்ச்சி இந்த தேர்தல் களத்தை நிரூபிக்கிறது. பணக்கார மட்டும்தான் எம்எல்ஏவாக முடியும், பணம் படைத்தவன் மட்டும்தான் அமைச்சராக முடியும். இல்லை, சாதாரண மக்களும் சட்ட ஒரு கொத்தனார் மகன், சீர்காழியில கொத்தனார் மகன் 500 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய கொத்தனார் மகனை சீர்காழி சட்டமன்ற வேட்பாளர் களத்தில் இறக்கி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக யார் களத்தில் நிற்பாங்க, யார் சரியா இருக்கும், சமூக பிரதித்துவம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் இது ஒரு எந்த அரசு கட்சியும் செய்யாத புரட்சி. இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட குயவர் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம், இப்படி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் உலகத்திலேயே சட்டசபை தேர்தலிலே முதல் முறையாக ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை தாண்டி மாற்று பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கை ரோசினியை வெள்ளிவாக்கம் தொகுதியிலே களத்தில் இறக்கியிருக்கிறோம். இந்தியாவில் எவனும் செய்யல. எல்லாரும் சொல்றான் நாங்க திருநங்கைன்னு பேர் வச்சோம்னு. பேர் வச்சிங்க, ஆனால் அவர்களுக்கான உரிமையை அவர்கள் தான் பெற முடியும் என்று திருநங்கைக்கு சீட்டு, மாற்று திறனாளிக்கு சீட்டு, இப்படி பார்த்து பார்த்து, அதே போல இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று தீண்டாமை பார்க்கிற இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே பொது தொகுதி, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட தலைவனுக்கு மத்தியிலே பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடியான பறையரையும் தேவேந்திரையும் அருந்ததியரையும் இந்த களத்தில் நிப்பாட்டுகிறோம். எல்லோருக்குமான வாய்ப்பு. நீங்க வேட்பாளர் அறிவிக்கும் மேடையை மட்டும் பாருங்க, அதை பார்த்துட்டு ஓட்டு போடலாமா போடக்கூடாது நீங்க முடிவெடுங்க. 117 பெண்கள், 117 ஆண்கள். அதுல சரிக்கு சரியாக 26 வயசு 27 வயசு இளைஞர்கள் மட்டும் 120 வேட்பாளர்கள். இந்தியாவில் ஒரு கட்சி செய்யாது. நரை விழுந்து கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனுங்கிற மாதிரி வேட்பாளர் ஃபுல்லா வெள்ள டைவு. இது ஆப்ஷனல். அவர் ஆளுதான் பெரிய ஆளு, உள்ளுக்குள்ள ஆற்றல் கொண்டவர். எத்தனை முறை சுக்காக ஒரு கால்கள் உடைந்தாலும் அந்த கால்களை ஒட்ட வைக்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டர் கரூர் உடைந்து போயிருக்கிறது. கரூரை ஒட்ட வைக்க இந்த களத்தில் நிற்கிறார். கால்கள் உடைஞ்சாலும் கட்டுப்படுவாரு, கரூர் உடைஞ்சாலும் கட்டுப்படுவாரு. இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்த பொழுது, கரூர் கூட்ட நெரிசல் நடந்த பொழுது அவருடைய கரூர் மருத்துவமனை பேர்
கரூர் கேஜி மருத்துவமனையை இலவசமாக திறந்து வைத்த மருத்துவர், மனிதநேய மருத்துவர் எங்கள் ஐயா கருப்பையா. அப்படி களத்தில் நிப்பாட்டுகிறோம். பார்த்து பார்த்து வாய்ப்பு. 117 பெண்கள் 117 ஆண்கள். கற்பனை பண்ணி பாருங்களேன். 33 விழுக்காடுக்கு முக்கிறான். 30 பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம்னு இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை களத்தில் நிரூபிக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் நாங்கள் களம் காண்கிறோம். கரூரில் வாழக்கூடிய மாணவ தமிழர்கள் இன்னைக்கு கரூர் நம் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தொழில் வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதை முழுமையாக மீட்டெடுத்து கரூர் மண்ணினுடைய இளைஞர்களுக்கு கரூரின் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால், கரூரின் ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்றால், நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே வாக்களிப்பது மட்டும்தான். அதனால் மாணவ தமிழர்கள் நமக்கு பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஏன் ஒரு வழக்கறிஞர் கூட தோத்து போகலாம். ஆனால் வழக்கறிஞரோட நன்மாரனை பார்த்துறாதீங்க. எதையுமே பேசுறதுக்கு பயமா இருக்கு. வழக்கறிஞருக்கும் சீட்டு, மருத்துவருக்கும் சீட்டு, விஞ்ஞானிக்கும் சீட்டு. ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும். ஒரு பாடி ஷாப் இயங்கல, ஒரு டெக்ஸ்டைல் இயங்கல, பிரச்சனை இல்லை. கொரோனா காலகட்டத்தில் நாம யாரும் ஒரு டெக்ஸ்டைலுக்கோ, ஒரு நகைக்கடைக்கோ, ஒரு பாடி ஷாப்புக்கோ, கார் ஷோரூமுக்கோ போய் நிக்கல. நாம போய் நின்னது மளிகை கடை, மெடிக்கல், ரெண்டும் தான். நமக்கு தேவை சோறு. அந்த சோத்தை தருகிற, அந்த உணவை தருகிற, விவசாயம் செய்கிற அந்த விவசாயத்தை வாழ வைக்க விவசாய சின்னத்தை தேர்தல் சரியா தெரியுது. யாரு கையில எதை கொடுக்கணும். சரி, இவன் விசில் அடிச்சான் குஞ்சி, அவனுக்கு அதை கொடுத்துரு. அவனுக்கு ஏத்த சின்னம். நல்லா ஊதிக்கிட்டு திரி ஊர் ஊரா போ. நீ மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் அது ஊதிட்டு போயிடும். ஆனால் விவசாயி செத்துக் கொண்டிருக்கிறான், விவசாயம் செத்துக் கொண்டிருக்கிறது. செத்துக் கொண்டிருக்கிற விவசாயத்தை உயிரை கொடுத்தாவது நாம் தமிழர் கட்சி காப்பாற்றும் என்பதனால் விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி ஒதுக்கிறார்கள். அதுவும் சாதாரண விவசாயி இல்ல, ஏர் கலப்ப. ஏர் அவன் உழுதால் மட்டும்தான் நாம் நம்முடைய உணவின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் அந்த ஏர் கலப்பையோடு உங்கள் பிள்ளைகள் உங்களை இந்த மண்ணை உழுதது போல இந்த நிலத்தை உழ, இந்த பால் வற்றுக்கிற, சீல் வற்றுக்கிற இந்த சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற, இந்த கேடுகட்ட ஜனநாயகத்தை, கேடுகட்ட பணநாயகத்தை ஜனநாயகமாக மாற்ற நாங்கள் வருகிறோம். ஓட்டுக்கு நாங்கள் பணம் தரமாட்டோம். நல்லா வாங்கிக்கோங்க. செந்தில் பாலாஜி அண்ணன் கொடுத்தா வாங்கிக்கோங்க, விஜயபாஸ்கர் அண்ணாச்சி கொடுத்தா வாங்கிக்கோங்க. எல்லாம் நம்ம காசு தான். வாங்கிட்டு நேரா தாந்தோன்றி மலைக்கு போங்க. முருகனை பாருங்க. முருகா, ஆத்துமணில் கொள்ளையடிச்ச காசை, கனிமவளத்தை கொள்ளையடிச்ச காசை, தமிழ்நாட்டில் பஸ் பேருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்ச காசுல 2000 ரூபா கொடுத்துருக்கான். 20 ரூபாயை உனக்கு போடுறேன், 20 ரூபாய்க்கு உனக்கு போடுறேன், விவசாயிக்கு ஓட்ட போடுறேன் அப்படின்னு முடிவெடுங்க. முருகன் உங்களை மன்னிச்சிருவான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா ஊர்லையும் விடியல் பிறக்கும், கரூர்லையும் விடியல் பிறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.